தேவன் உனக்கு திசை காட்டிக்கொண்டே இருக்கிறார். தேவனுடைய திசை இல்லாமல் கதவுகள் திறக்கப்படலாம், ஆனால் தேவனுடைய திசையோடு திறக்கப்படும் கதவுகள் ஆசீர்வாதமானது. தேவனுடைய திசை இல்லாமல் ஓட்டம் சோர்வை தரும். தேவனுடைய திசையிலே நடக்கிற நடை சமாதானத்தை தரும். தேவனுடைய திசை தெரிந்தால் தொலைவு பிரச்சனை அல்ல. எவ்வளவு டிஸ்டன்ஸ், எவ்வளவு கடினம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தேவ திசை தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எந்த தூரத்துக்கு போகணுமோ ஈஸியாக போயிடுவோம். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய திசை இருக்கும் இடத்தில் தேவனுடைய நேரம் இருக்கும். திசையும் நேரமும் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும், மறந்துடக்கூடாது. நிறைய பேருக்கு திசை தெரியும், பிறகு செய்வோம், 10 நாள் கழித்து செஞ்சுக்கிடுவோம், நாளைக்கு செஞ்சுக்கிடுவோம், இதானே செய்ய போகிறோம், நாளைக்கு பார்த்துக்கிடுவோம். இல்லை, திசை தெரிந்தவனுக்கு நேரம் தெரியணும். நேரமும் திசையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது என்கிறதை மறந்துவிடக்கூடாது. தேவ திசை இல்லாத திறமை ஆபத்து. தேவ திசை இல்லாத திறமைகள் ஆபத்தானது. தேவனுடைய திசை புத்திக்கு அப்பாற்பட்டது, ஆனால் தேவனுடைய நோக்கத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. தேவனுடைய திசையை பெறுவது முக்கியமல்ல. இவ்வளவு நேரம் சொன்ன அவ்வளவு பிரசங்கமும் புஸ்க், அதில் நிலைத்திருப்பதே முக்கியம். நிறைய பேருக்கு திசை தெரியும், வந்துடுவாங்க, ஆனால் ரொம்ப நாள் நிலைச்சிருக்க மாட்டாங்க, திரும்ப வேற ஏதாவதுக்கு போயிடுவாங்க. கவனம். தேவனுடைய திசை எப்பொழுதும் வசதியானதாக இருக்காது. தேவனுடைய திசை எப்பொழுதும் வசதியானதா இருக்காது, ஆனா பாதுகாப்பானதா இருக்கும். பாதுகாப்பானதா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய திசை எப்பொழுதும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்காது, நமக்கு புரியாது. தேவனுடைய திசை எப்பொழுதும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்காது, ஆனா தேவனுடைய திசை ஆமா சரியானதா இருக்கும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.